நமக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி இடைக்காலமானது தான். இது ஒரு தற்காலிகமான தோல்வி. பூமிக்கும் ஆகாயத்துக்கும் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் கோட்டை கட்டி மக்களை ஏமாற்றி ஒருவேளை இவர் வந்தா செய்து விடுவாரோ, ஓஹோ ஒரு தடவை தான் ஓட்டு போட்டு பார்க்கலாமே, வந்துட்டா நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டீங்க. நீங்க போடல, போட்டாங்க. மாசம் எவ்வளவு தரேன்னு சொன்னாங்கம்மா? 2500. 3 மாசம் ஆச்சு, வந்துச்சா? மாசம் 2500 தரேன்னு சொன்னோன்னே எல்லா தாய்மார்களுக்குமே கொஞ்சம் கிறக்கமாகி போச்சு. ஸ்டாலின் என்ன 1000 தானே கொடுத்தாரு, எடப்பாடியார் என்ன 2000 தானே தரேன்னு சொல்கிறாரு, இவர் வந்தால் 2500 கொடுப்பாங்களா? நம்ம வீட்டில் பட்டம் விட்டுட்டு வேலைக்கு போகாமல் வீணாக ஒருத்தன் ஊரை சுற்றிட்டு இருக்கிறான், அவனுக்கு வேலை கிடைக்கல, அவனுக்கு 4000 ரூபா மாதம் வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட உடனே அதில் கொஞ்சம் பேர் ஸ்லிப் ஆயிட்டீங்க. அதே போல மொத்த தாய்மார்களையும் குலுக்கி எடுத்த ஒரே விஷயம் 6 சிலிண்டர் அடிச்சுரா யோகம். இனிமேல் சிலிண்டர் காசு நமக்கு மிச்சம் நினைச்சு 6 சிலிண்டர் வரும்னு நினைச்சு அனைத்து செய்யலாம் நினைச்சு 6 சிலிண்டர், ஒரு காசு நீ அடுப்பு பற்ற வைக்கிற காசு தேவையில்லை நினைச்சு போட்டாங்களா? இதை பற்றி எதையுமே இப்போ நினைக்கிறதுக்கு முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்களுக்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் சொன்னமே, இதையெல்லாம் செய்யணுமே அப்படிங்கிற எண்ணமோ சிந்தனையோ அவருக்கு இல்லை. ஒரே வார்த்தை பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரமே இல்லை, நிதி பற்றாக்குறை. இது நிதி பற்றாக்குறை இருக்குதுன்னு தெரிஞ்சுதானே எல்லாருமே அளவா சொன்னாங்க. நீங்க தானே பூமிக்கு ஆகாயத்துக்கு அளந்து விட்டீங்க. நிதி பற்றாக்குறை இருக்குது. நான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ண குழுவில் முக்கியமான பொறுப்பு வைத்தேன். அதை அறிவிக்காத இதை அறிவிக்காதேன்னு நம்ம தலைவர் சொன்னார், பொதுச் செயலாளர் எடப்பாடியார். ஏன் அறிவிக்க வேண்டாம்னு சொன்னார்னா, நிதி ஆதாரம் இல்லை, 3 சிலிண்டர் வருஷத்துக்கு தருவோம்னு நம்ம சொன்னோம், 2000 ரூபா மாதம் தருவோம்னு சொன்னோம். ஆனால் நம்ம சொன்னதையெல்லாம் கூட்டி 1க்கு 2 சொல்லி எதையுமே செய்யாமல் அம்மா கொடுத்த ஆடை கொடுக்குறாங்க. அம்மா செய்த திட்டங்களை மட்டும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்வதற்கு இந்த தீர்த்தம் தெளிப்பாங்க பார்த்தீங்களா மேலே, அது மாற தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் 4000 ரூபாயை பற்றி வாய் திறக்கல. நம்ம அம்மா ஆடு கொடுத்தப்போ ஒவ்வொரு கிராமத்துலேயும் 50 குடும்பம் 60 குடும்பம் 70 குடும்பத்துக்கு ஆடு கொடுத்தாங்க. ஆனால் மொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே 30,000 பேருக்கு தான் ஆடு. அப்போ தமிழ்நாட்டில் 12,500 பஞ்சாயத்து இருக்குது. அப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு 2.5 பேருக்கு தான் ஆடு கொடுக்க போகிறாங்க. எத்தனை பேருக்கு? 2.5 பேருக்கு. இதையெல்லாம் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் தாய்மாமன் சீருன்னு சொல்லிட்டு மோதிரம், தங்க மோதிர திட்டம் நல்லா இருக்கு. ஆனால் அதுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகை ஒரு மாசத்துக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தருவதற்கு கூட போதாத நிதியை ஒதுக்கி கலேபரம் பண்ணிக்கிறாங்க. எனவே இப்படி தவறான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த நடிகர் விஜய் அவர்கள் விரைவில் அவர் எப்படி எல்லாத்துக்கும் கான்பிடண்டா இருங்கன்னு சொன்னாரோ அதே கான்பிடண்டோட நீங்களும் சொன்னையப்பா செஞ்சியான்னு கேட்கறதுக்கு விரைவில் காலம் வரும். கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்கக்கூடிய காலம் வரும். விரைவில் அவர் வீட்டுக்கு போகக்கூடிய காலம் வரும். எதையுமே செய்யாமல் மக்களை சந்திக்க எதிர்காலத்திலே அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை சுட்டிக்காட்டி உங்களுடைய கடினமான உழைப்பால் எதிர்காலத்திலே மீண்டும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அனைத்து மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வற்புறுத்தலை கூறி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அனைவருக்கும் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.